எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட்ல தாங்க வந்து இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா JJS த கிறிஸ்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான சைட்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸுகள் எல்லாமே போகும். இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 350 மீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேஷனல் ஹைவே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. அந்த 350 மீட்டர்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு ஸ்கூலு காலேஜ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய EVP ஃபிலிம் சிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நியர்பைலேயே நமக்கு வந்து இருக்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, அது மட்டும் இல்லாம இவங்க லோன்லாம் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றேன், பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து 62 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில 12 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடராகவே இருக்காங்கன்னு சொல்லலாங்க. இந்த 62 ப்ராஜெக்ட்ஸும் எங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அதாவது அடுத்து இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி வந்து பூம் ஆக போகுது அப்படின்ற பிளேசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சூஸ் பண்ணி அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாவும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்போ கரண்டா ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி, தாம்பரம், படப்பை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயும் வந்து இவங்க கரண்டா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மன்னிவாக்கம், மடிப்பாக்கம், மேடவாக்கம் இந்த மாதிரியான ஹார்ட் ஆஃப் த பிளேசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து எங்க வந்து சிட்டி பூம் ஆக போதோ அந்த பிளேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல தாங்க இருக்கு. இப்போ நம்ம இந்த JJS த கிரஸ்ட்டுக்கு வந்துருவாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ஃபேஸா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வீடியோ பண்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கு தாங்க. ஃபேஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஃபேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் அக்டோபர் 5th and 6th வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லான்ச் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ண போறாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த 5th 6th யார் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 கஸ்டமர்ஸ் வந்து இங்க ஒரு பிளாட் புக் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஸ்கூட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆஃபருங்க. நீங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம கோல்டு காயின்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கிஃப்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபேஸ் 2 வந்து மொத்தம் எத்தனை ஏக்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5 ஏக்கர்ஸ்ங்க. இதுல மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா 170 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் 2ல இவங்க அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன சைசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் இருக்கு அப்படின்னா 600ல இருந்து 2400 வரையும் பாத்தீங்கன்னா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸும் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க. இங்க என்ன மாதிரியான அமினிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துருவாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு இந்த சைட்டை சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க காம்பவுண்ட் வால் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ட்ரன்ஸ்ல கேட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச், 24/7 செக்யூரிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைட்டுக்குள்ள 3 ஃபேஸ் EB இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நமக்கு ரோட்ல என்ன சைஸஸ்ல இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50, 40, 30 அப்படின்ற 3 வேரியஸ் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சைட்டுக்குள்ள நமக்கு இன்டர் பிளாக் ரோடு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சரி, இங்க தண்ணிலாம் எப்படி, தண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி பிளாட் வாங்கினவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்காக போருமே வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இப்போ நீங்க அதை வந்து பாத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு 60 ஃபீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்வீட்டான கிரவுண்ட் வாட்டரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருங்க. பொதுவா நம்ம வந்து இடம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து 2 விஷயத்த பேஸ் பண்ணி வாங்குங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெவலப் ஆக போற இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டெவலப் ஆன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஆனா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளயுமே வருதுங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துடைய மிகப்பெரிய ஒரு லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து மார்க்கெட்டும் வரப்போகுது. என்ன மார்க்கெட் வரப்போகுது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கோயம்பேடு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஷிஃப்ட் பண்ண போறதா ஒரு டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து பூந்தமல்லியை ரீச் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 to 5 மினிட்ஸ்ல மெட்ரோவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. நசரத்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷனும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு இங்க நசரத்பேட்டையில இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பரந்தூர் நியூ ஏர்போர்ட் வரையும் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 350 மீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டாப்பிங்குமே வரப்போகுதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்க சிட்டிக்குள்ள எங்க போனாலும் மெட்ரோ 350 மீட்டர்ஸ் வெளியே போயிட்டு மெட்ரோ ஏறினீங்கன்னா போதும், நீங்க சிட்டிக்குள்ள எங்க வேணா போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம பரந்தூர் ஏர்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஆக்சசபிளா இருக்க போற ஒரு பிளேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு காலத்துல கோடம்பாக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவே ஆட்சி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லலாம். வாகினி ஸ்டுடியோஸ், அதுக்கப்புறம் ஜெமினி ஸ்டுடியோஸ், AVM ஸ்டுடியோஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டுடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருந்துச்சு. இப்போ EVP வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய பிலிம் சிட்டியா வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. அந்த பிலிம் சிட்டி நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்க வர ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸ்ல லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம JJS த கிரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1ல
லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. 2 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்டோடைய சேட்டலைட் சிட்டியும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நம்ம இவ்வளவு லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்லியிருக்கோம். ஆப்வியஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளாட்டோடைய பிரைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டோடைய பிரைஸ் வந்து 28 lakhsல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. உங்களுக்கு சிட்டிக்குள்ளேயும் சரி சிட்டிக்கு வெளியும் சரி சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்ல வந்து கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வர்றதுனால கோயம்பேடு மார்க்கெட்டும் இங்க வந்து ஷிஃப்ட் ஆகுதுங்க. நம்ம இன்னைக்கு தேதியில கோயம்பேடுலயும் சரி கோயம்பேடு சுத்தி இருக்க பகுதியிலும் சரி நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து பாத்தீங்கன்னா சாத்தியமே கிடையாதுங்க. அதுவும் மிடில் கிளாஸ்க்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டக்கணின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80% வரையும் வந்து பாத்தீங்கன்னா லோனும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இன்னைக்கு மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அவங்க மேஜரா வந்து லோனை தான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இங்க வந்து ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா 28 lakhs வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு அருமையா 80% லோனும் இவங்க பண்ணி கொடுத்துறாங்க. இந்த சைட்ல இருந்து ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு தேதியில பேரண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு இடம் வாங்குறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு, இல்ல அவங்க ஒர்க் ஸ்பேஸ் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாக்கிறத விட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு, என் பசங்க எவ்வளவு சீக்கிரத்துல வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் யோசிக்கிறாங்க. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா லோயலா இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ராஜலட்சுமி பிசினஸ் ஸ்கூலும் இருக்கு. சரி, காலேஜஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ரோட பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன காலேஜ் இருக்குன்னு தெரியுங்க. உங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச பனிமலர் காலேஜ் இருக்கு. அப்புறம் வந்து இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சாசா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு சவிதா ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜுமே வந்து பாத்தீங்கன்னா நியர்பைலேயே இருக்குங்க. இது எல்லாமே நீங்க வந்து 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ராஜலட்சுமியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குங்க. உங்களுக்கு சைட்டுக்குள்ள பார்க் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. ஈவினிங் டைம்ல நீங்க உங்க ஃபேமிலி கூடயும் உங்க பசங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இவங்க சூப்பரா உங்களுக்கு பார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1க்கு செப்பரேட் பார்க், ஃபேஸ் 2க்கு செப்பரேட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள மொத்தம் 2 பார்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. சரி, நான் வந்து இந்த இடத்த வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கன்சிடர் பண்ணணுமா, இல்லைன்னா நான் வந்து ஒரு உடனே இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கு நான் கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தாராளமா ரெண்டுத்துக்குமே இந்த இடத்த வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் இதை சுத்தி என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சிஎம்டிஏ அப்ரூவல் லிமிட்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இவ்வளோ லொகேஷன் அட்வான்டேஜுக்குள்ள இந்த பட்ஜெட்ல ஒரு இடம் கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கவே முடியாது. நான் திருப்பி சொல்றேன், குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்க ஒன்ஸ் லைவ் ஆயிடுச்சு, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த இடம்லாம் இந்த பிரைஸ்க்கு வந்து வாங்கவே முடியாது. நீங்க தாராளமா நீங்க வந்து இந்த இடத்த கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு இடம் வேணும்னு நம்ம நினச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு கிளாம்பாக்கமும் இருக்கட்டும் கோயம்பேடாக இருக்கட்டும் பக்கத்தில் இப்போ குத்தம்பாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நியர்பைல நம்ம வந்து இடம் வாங்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ரெசிடென்ஸ் பர்பஸாக இருக்கட்டும் இதை சுற்றியும் நம்ம சைட் பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து வீடுகளாக இருக்குது. ஸோ இந்த சைட்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அப்ரிசியேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சைட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் பாருங்கள். கீழே இருக்க நம்பர் நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ கேபும் நாங்கள் தரோம். சைட் விசிட் என்ன டைம் வேணாலும் வரலாம். ஃப்ரைடே டு சண்டே வரைக்கும் சைட் விசிட் இருக்குது. என்ன டைம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த நம்பர் கால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இருக்கும் உங்களுக்கு. நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லான்ச்சிங் நடக்குது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா October 5 and 6 நடக்குது. அதாவது கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து கிராண்ட் லான்ச்சிங் இருக்குது. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட வாங்க. வந்தீங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்குது. நம்மளோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங்க்கு ஸ்கூட்டி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க கிராண்ட் லான்ச்சிங்கில். அது இல்லாமல் வந்து கோல்டு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ வாங்க கிராண்ட் லான்ச்சிங்க்கு ஃபேமிலியோட வாங்க. ஸோ நம்ம கொடுக்குற ஆஃபரையும் வாங்கிக்கோங்க. நம்மளோட இடத்துல இருந்து ஒரு பிளாட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்ணி நீங்கள் வீடு கட்டி சந்தோஷமா இருக்கலாம். தேங்க்யூ.